எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி. ரெடிட்லேருந்து ஸ்டார்ட் ஆன ஒரு விஷயம் தான். அப்புறம் நம்மள கால் பண்ணியிருந்தாங்க, பேசணும்னு சொன்னாங்க. தமிழ்லேருந்து நம்ம அப்புறம் பேசணும். அந்த விஷயம் ஃபுல்லாக லீகல் வேலிடிட்டி என்னென்னு பார்த்துட்டு எல்லாம் பேச போய் ஜஸ்ட் லைக் தட் ஐ ஸ்டார்டட். எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, ஒரு அவேர்னஸ் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ண போய் தான் ஒரு 50 லேக்ஸுங்க ரெடிட்ல வச்ச ஃபுல் கண்டென்ட் ஐ மீன் அதில் அப்லோட் பண்ண எவிடன்ஸஸை வச்சு தான் நம்ம பேச ஆரம்பித்தோம் அதில. இந்த விஷயம் வரும்போது பார்த்தீங்கன்னா, பீப்பிள் ஸ்டார்டட் செண்டிங் மீ எவிடன்ஸஸ். நீங்க சொன்ன மாரி எல்லாமே. நம்ம யார்கிட்டயும் போய் எதுவும் கேட்கல. ஏன்னா, இவர் அத நெறைய இடத்துல விளக்கம் குடுத்திருப்பாரு. நான் ஏதோ மக்கள பேனிக் பண்றேன்ற மாதிரியும், நான் ஏதோ வயித்து பொழப்புக்கு பண்றேன்ற மாதிரியும், நான் எல்லாரையும் வந்து இங்க இது பண்ணிட்டு இருக்கேன்ற மாரி. அந்த மாரி ஒரு விஷயமும் கிடையாது. ஸோ, அவருக்கே சொல்றேன், மிஸ்டர் விஷ்ணு ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் இட். அதுதான் நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புறேன். என்ன அப்டின்னா, எல்லாருமே பாதிக்கப்பட்டவங்க அவங்களா தான் நம்மள கான்டாக்ட் பண்ணி, நம்ம இந்த ரெடிட்ல இருந்தது இல்லையா? தட் இஸ் எம்ஓயு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கட்டும், ரிப்ளை லீகல் நோட்டீஸா இருக்கட்டும், அதில ஒரு அக்ரெசிவான வாய்ஸ் டோன் இருக்கும். என்ன மிஞ்சி போனா எஃப்ஐஆர் குடுப்பீங்க. போயிட்டு என்னால உள்ள போயிட்டு நான் வெளில வந்துருவேன். பணம் குடுக்க முடியாதுன்னு சொல்ட்டா என்ன பண்ணுவீங்க? இதுதான் அவர் எல்லா வீடியோலயும் இன்டைரக்ட் வே ஆஃப் இது வந்து குடுத்துட்டு இருக்காரு அந்த இடத்துல.